Good morning, viewers. Today, 104th lesson, grammar section. அதே தான் இப்போ என்ன பார்த்தோன்னா நேற்று yesterday we saw 3 plain questions. எப்படி 3 plain questions அதை அப்படியே வச்சுருக்கேன் பாருங்கள். அதை பண்ணிட்டோம் பார்த்துட்டோம், அதனால டிக் போட்டுட்டு ஆனால் அதை பாருங்கள். Today let us see question and question in simple present, simple past, simple future. அதாவது சிம்பிள் ப்ரெசன்ட் கொஸ்டின், சிம்பிள் பாஸ்ட் கொஸ்டின், சிம்பிள் ஃபியூச்சர் கொஸ்டின். இதிலே தான் நிற்கிறோம். அடுத்தது தான் இது போவோம், கண்டினியூஸ் போவோம். ஓகே, இது முடிஞ்சு போச்சு, அவள் தான். இப்போ கிளாஸ் பாருங்கள். அதாவது இது எடுத்துதான் நீங்கள் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் வெரி கிளியர்னஸ். புரியுதா? பாருங்கள், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் கொஸ்டின். அது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பிளெயின் கொஸ்டின். நாங்கள் அந்த நேற்று கலக்கல அதை ஐ டின்ட்டு ரபிட், ஏன்னா உங்களுக்கு புரியணுன்றதுக்காக. இப்போ பாருங்கள், சிம்பிள் ப்ரெசன்ட் கொஸ்டின். எப்படி? ஹவு மெனி புக்ஸ் டூ யூ சென்ட் டு சென்னை? நீ எத்தனை புத்தகங்கள் சென்னைக்கு அனுப்புகிறாய்? அனுப்புகிறாய் தான் வரும், அனுப்புகிறாயான வரும். அனுப்புகிறாய்னா அங்கே போயிடும், இது சிம்பிள் ப்ரெசன்ட் போயிடும், அது போகக்கூடாது. இது கொஸ்டினுக்கு நீ எத்தனை புத்தகங்கள் சென்னைக்கு அனுப்புகிறாய் இன்னும் அப்படி தான் வரும் கேள்வி. நெக்ஸ்ட்டு, வேர் டஸ் குமார் ஒர்க்கு? வேர் டஸ் குமார் ஒர்க்னு வரும், ஒர்க்குலாம் போடக்கூடாது. ஸோ குமார் எங்கு வேலை செய்கிறான் இன்னும் வரும். குமார் எங்கு வேலை செய்கிறான்னு சொல்லக்கூடாது. ஸோ குமார் எங்கு வேலை செய்கிறான். வேர் டஸ் குமார் ஒர்க்? வேர் டஸ் யுவர் ஃபாதர் கோ? உங்கள் அப்பா எங்கே போகிறாரு அப்படிலாம் கேட்கலாம். ரைட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் கொஸ்டின். From where did all of them come? From where did all of them come? அவர்கள் அனைவரும் எங்கிருந்து வந்தார்கள்? எங்கிருந்து வந்தாங்க அவங்களாம் அனுப்பிக்காரன் இல்லையா? ஸோ ஃப்ரம் வேர் டிட் ஆல் ஆஃப் தம் கம்? அவர்கள் அனைவரும் எங்கிருந்து வந்தார்கள் என்ன ஒரு கொஸ்டின். அடுத்தது, whom did ராஜா கால்? whom did ராஜா கால்? சிம்பிள் ப்ரெசன்ட் தான் போடணும், மூணுக்குமே சிம்பிள் பாஸ்ட்லாம் போடக்கூடாது. ஸோ whom did ராஜா கால்? ராஜா யாரை அழைத்தான் அல்லது கூப்பிட்டான்? இது ஓவர். நெக்ஸ்ட் ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் கொஸ்டின். when will all of you go there? when will all of you go there? நீங்கள் எல்லோரும் அங்கே எப்போ போவீங்க? நீங்கள் எல்லோரும் அங்கே எப்போ போவீங்கன்னு கேட்குறது. ஸோ when will all of you, when will வரணும். when will all of you go there? நீங்கள் அனைவரும் அங்கு எப்பொழுது போவீர்கள்? when will all of you go there? when will all of you go there? நல்லா சொல்லி பழகணும். when will all of you go there? நீங்கள் அனைவரும் அங்கு எப்பொழுது போவீர்கள், எப்போ போவீங்க அங்கே கேட்குறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா what will லதா bring for you? இது what will லதா bring for you? லதா உனக்காக என்ன கொண்டு வருவாள்? லதா உனக்காக என்ன கொண்டு வருவாள்? ஸோ அது பொண்ணாக இருக்கலாம், லவராக இருக்கலாம், அதை பற்றி இல்லை சொல்கிறாங்க. வாட் வில் லதா பிரிங் ஃபார் யூ? லதா உனக்காக என்ன கொண்டு வருவாள்? கொண்டு வருவாள்லாம் சொல்லணும், கொண்டு வருவாளான்னு கேட்கக்கூடாது. ஸோ கொண்டு வருவாள் கொஸ்டின் மார்க், அதே தான், அவ்வளோதான். ஸோ கொஸ்டின் ஓவர். ஸோ 3 பிளெயின் கொஸ்டின் பார்த்தோம். அதாவது சிம்பிளில் சிம்பிள் ப்ரெசன்ட், சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ஃபியூச்சர் பிளெயின் கொஸ்டின் பார்த்தோம். அதே மாதிரி சிம்பிள் ப்ரெசன்ட்டில் டென்ஸில் கொஸ்டின், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் கொஸ்டின், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் கொஸ்டின் பார்த்துடும். ஸோ அதோட இது ஃபுல்லாக ஓவர் ஆகுது. இது ஃபுல்லாக ஓவர் எடுத்துட்டோம். ஓவர். ஸோ இந்த நெக்ஸ்ட் கிளாஸ் let us see present continuous tense, past continuous tense, future continuous tense, plain question and question பார்ப்போம். ஓகே, ஸோ கிளாஸ் இஸ் ஓவர். நீங்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. எத்தனை நிமிஷம் ஜாஸ்தியான மாதிரி இருக்குது.